அதுக்கு அகார் அகார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடையில் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. நான் இப்போ 2 பாக்கெட் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான சுகர் எடுத்துக்கிட்டேன், பால் எடுத்துக்கிட்டேன். பால் ஊற்றி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பாக்கெட்டையும் பிரித்து போட்டாச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கரைஞ்சா போதும். கரையட்டும். முதல்ல ஹீட் பண்ண இது கரைஞ்சிரும். நல்லா கரையட்டும். அப்படியே கரைஞ்சி வருது பாருங்கள். கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நம்ம 2 பாக்கெட் போட்டதுனால இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்படியே ஜெல்லி மாதிரி ஆகிடும். அது முதல்ல நல்லா கரைச்சிருவோம். இதில் தேவையான சர்க்கரையும் போட்டுக்குவோம். நம்ம எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நல்லா கரைஞ்சிரும். இந்த நம்ம போட்ட அகார் அகார் எல்லாமே வெந்நீரில் கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்டது எல்லாமே கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கரைஞ்சோன்னே இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி பால் ஒரு இதில் கலந்துக்கும், ஒரு இதில் ரோஸ் மில்க் கலர் கலந்து 2 விதமாக செய்யலாம். குழந்தைங்களுக்கு இது மாதிரி வெயில் காலத்தை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. எசன்ஸ் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு இதை கொஞ்சம் வடிக்கட்டும். இதில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒயிட்டாக இருக்கும், இது கலராக இருக்கும். இப்போ இதில் வடிகட்டிடலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இது ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் இது இப்படியே செட் ஆகட்டும். இது ஒரு இடத்துல நம்ம அப்படியே அமைதியாக ஆற வச்சுருவோம். ஆறினோன்னே நம்ம செட் ஆகிருக்கும், நான் காட்டுறேன். இது பால் இதில் ஊற்ற போகிறோம். நம்ம பால் அதில் ஊற்றிடலாம். சமயத்தில் பால் திரஞ்சி போன மாதிரி போயிடும் டேரெக்டாக அதில் ஊற்றிட்டோன்னா. அதனால தான் பாலை மெதுவாக ஊற்றுறது. பாலை அதிலே கலந்துட்டேன். அதில் ஊற்றலாம். ஒன்று பால் உள்ளது, இன்னொன்று ரோஸ் மில்க்கு எசன்ஸ் மட்டும்தான் கலந்துருக்கும். 2லேயுமே சுகர் போட்டு, ஒன்று ரோஸ் கலரில் ஒன்று ஒயிட் கலரில். இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த ஃப்ரீசரில் வச்சுட்டு கட் பண்ணலாம். வெளியிலே வச்சாலே நமக்கு ஜெல்லி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் சில்னஸாக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம்.